அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுகிறேங்க. நம்ம தக்காளி தொக்கு செஞ்சது போக அந்த வேஸ்டேஜின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த தக்காளியில் அந்த காம்பு பகுதியில் நம்ம எடுத்திருக்கோம். அப்படி எடுத்துகிட்டு தான் ஊறுகாயோ தொக்கோ செய்யணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி இந்த கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி அழுகின மாதிரி இருக்கிற தக்காளிகளை நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல தக்காளி தான் பயன்படுத்தணும். அப்போ தான் ஊறுகாயாக இருந்தாலும் சரி, தொக்காக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்போ இதை நம்ம ஜீரோ வேஸ்டேஜில் எப்படிலாம் இதை பயன்படுத்தலாங்கிறதுக்காக தான் இதை நம்ம அடுத்த ஒரு இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, என்சைம் செய்ய போகிறோம். அதை வச்சு நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. நிறைய பலன்கள் மட்டும் இல்லாமல் அதிகமான பொருட்கள் தயாரிப்புக்கு இந்த என்சைம் மூலதனமாக நம்ம பயன்படுத்தி நம்ம தாராளமாக தயாரிக்கலாம். அதுவும் சுத்தம் செய்யக்கூடிய பல்வேறு வகையான பொருட்களை தயாரிக்கிறதுக்கு தான் இந்த என்சைமை பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டும் கொடுக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த காய்கறி வேஸ்டேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தக்காளி வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒரு பங்கு நீங்கள் எப்போ என்சைம் அப்படின்னு நீங்கள் தயாரிக்க போனாலும் ஒரு பங்கு அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா, நாட்டு சர்க்கரை தான் நல்லது. இப்போ நீங்கள் வெல்லம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதனுடைய பலன்கள்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இதுவே பனங்கருப்பட்டியும் பயன்படுத்துவாங்க. அது மருந்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்காக அதிகமாக நாங்கள் பயன்படுத்துவோம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் முழு தக்காளியை வெங்கோடு தாராளமாக போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் போட்டிருக்கேன். 3 கிலோ அளவுக்கு வேஸ்டேஜ், 1க்கு 3 பங்கு, 10 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இதில் எனக்கு கொஞ்சம் இந்த தக்காளி தொக்கு செய்யறதுல இன்னும் கொஞ்சம் என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, லெமன் கிடச்சிருக்கு. லெமன் சாறு ஊற்றுனது போக அந்த தோல் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த தோலை நான் இதுக்காகத்தான் நான் பயன்படுத்த போகிறேன். அந்த விதைகளையெல்லாம் நீக்கிட்டு லெமனோட தோலை மட்டும் நான் போடுறேன். ஓகேங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் சாத்துக்குடி இல்லை ஆரஞ்சு தோல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு வகை காய்கறி மட்டும்தான், பழங்கள் மட்டும்தான் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை. இதுவே நீங்கள் ஃபேஸ் வாஷ்க்காக நீங்கள் அந்த என்சைம் பயன்படுத்த போகிறீங்க, இல்லை சோப்புக்காக பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தக்காளியை மட்டும்தான் பயன்படுத்தணும். நான் இதை இயற்கை உரத்துக்காக பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி அழுகின காய்கறி பழங்கள் இதெல்லாத்தையும் நான் தாராளமாக பயன்படுத்துவேன். காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களோ இல்லை ஹோம் கேர் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் தயாரிக்கிறீங்க, அதுக்காகத்தான் இந்த என்சைமை பயன்படுத்த போகிறீங்கன்னா நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது ஃப்ரெஷ்ஷான பொருட்களை வச்சு நீங்கள் செய்யுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 30 நாளைக்கு மட்டும் இந்த என்சைமை உடனே தயாரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தாய் திரவத்தை ஊற்றி செய்வாங்க. நான் பண்ண மாட்டேன். நான் 90 நாளைக்கு வச்சு நான் அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து வடிகட்டி பயன்படுத்துவேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் அந்த மெத்தேடு நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த மெத்தேடு வேணுமோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். 30 நாள்லேயும் நம்ம என்சைம் தயாரிக்கலாம், 60 நாள்லேயும் செய்யலாம், 90 நாள்லேயும் என்சைம் நம்ம தயாரிக்கலாம். இதுவே மருத்துவம் சம்மந்தப்பட்டதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 180 நாட்கள் அளவுக்கு நம்ம வச்சுருந்து நம்ம செய்யணும். ஆனால் அது மண் இதில் தான் செய்யணும். அதில் நிறையா ப்ராசஸ் இருக்குது. இது நான் இயற்கை உரத்துக்காக நான் எடுத்துக்கிறேன். எல்லா விதமான செடி கொடி மரங்கள் எதெல்லாம் நீங்கள் நட்டு வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே இது பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம தண்ணி இதுக்காக ஊற்ற போகிறோம். 10 பங்கு ஊற்ற போகிறோம். 10 பங்குனா 10 லிட்டர். சரிங்களா? 1க்கு 3 10, 1:3:10 தான் எப்போவுமே உங்களுக்கு சரியான அளவு. தக்காளிக்கு பதிலாக நீங்கள் எந்த காய்கறிகள் எந்த பழங்கள் வேணாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம்.
இப்போ நான் 10 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நல்ல கலக்கிடணும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் கலக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு கலக்கிட்டு காற்று போகாத அளவுக்கு நல்ல ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். தினமும் 2 நேரம் எடுத்து நம்ம கலக்கி விடணும். தினமும் கலக்கும் பொழுது நம்ம கை வச்சு கலக்க வேண்டாம். ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கரண்டி இல்லை பிளாஸ்டிக் ஸ்டிக்கு இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு குச்சி இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு தினமும் 2 நேரம் ஒவ்வொரு நிமிஷம் இல்லை ஒரு 10 செகண்ட் அளவுக்கு ஒரு 2-3 முறை கலக்கி விட்டீங்கனாலே போதும். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை அப்படின்ட்டு 30 நாளைக்கு கலக்கணும். அடுத்து 31வது நாள்ல இருந்து 60வது நாள் வரைக்கும் ஒரு நேரம் மட்டும் கலக்கி விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 61வது நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் நீங்க அந்த ஓப்பன் பண்ணவே கூடாது. 91 இல்லை 92வது நாள்ல நீங்க எடுத்து நல்லா வடிகட்டி 1க்கு 4-5 முறை வடிகட்டி அதை நீங்க காற்று போகாத அளவுக்கு நல்லா பேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டில்ல நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுங்கிறதே எதுவுமே இல்லை. இயற்கை உரத்துல மிக சிறப்பாக இருக்கும். விவசாய நிலங்களாக இருந்தாலும் சரி, நீங்க பூச்செடி, காய்கறி செடி இல்லை மாடித்தோட்டம் இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் இயற்கை உரமா நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? செஞ்சு பாருங்க. பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான ஒரு தட்டிடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்மளோட சேனல். ஆல்ரெடி இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.